லைஃப்பில் நமக்கு ஒரு சில விஷயத்த எல்லாருமே சொல்லி கொடுத்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நிறையா கேள்விகளுக்கான பதில் நமக்குள்ளேயே இருக்கும். அதை நம்ம சரியான நேரத்தில் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாமல் தான் நம்ம லைஃப்பை நம்ம தப்பாக வாழ்ந்துட்டுருப்போம். அந்த வகையில் ஒரு சில விஷயத்தை நான் உங்கள்கிட்ட எனக்கு ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தோணுற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு டைமுமே என்னடா இவ்வளோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பல் நம்ம மைண்டுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கும். கொஞ்சம் உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை. ஒரு நோட் புக் எடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 20 ப்ராப்ளத்தை நீங்கள் எழுதி பாருங்கள். உங்களுக்கு 10 தாண்டும் போது உங்களோட ப்ராப்ளத்தோட எல்லா இதுவுமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராப்ளம் வேணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்களே உருவாக்கியதை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கம்மியாக தான் எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி போது நம்மளுக்குள்ளேயே நம்ம கேள்வி கேட்க கற்றுக்கணும். நம்மளுக்கு இருக்கிற ஒவ்வொரு குழப்பத்துக்கான கொஸ்டினையும் ஏன், எதுக்கு, எதற்காக நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் கொஸ்டின் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்ட்டா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஆணிவேர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைமுமே நம்ம செல்ஃப் கான்சியஸாக இருப்போம். அதாவது நம்ம இப்படி பேசுகிறத ஒரு சில பேர் கவனிச்சுட்டு இருப்பாங்களோ, நம்ம இப்படி பேசினா அவங்க இப்படி நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. இதில் ஒரு உண்மையான நிசத்தமான உண்மை என்ன அப்படின்ட்டா, நம்ம எப்படி பேசினாலுமே அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. குறை சொல்கிறவங்க குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம அவங்கள பார்த்துட்டு நம்ம அவங்களுக்காக இப்படி பேசணுமோ, அவங்களுக்காக அப்படி பேசணுமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது அவங்க பேசுகிறதுனாலையோ இல்லை அவங்க ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்கிறதுனாலையோ அவங்களுக்கு எந்த ஒரு லாபமுமே நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. இப்போ அவங்களுக்காக நீங்கள் ஒரு சில விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு நீங்கள் அவங்ககிட்ட இருந்து 1000 ரூபா அமௌண்ட்டாக நீங்கள் வாங்க போகிறீங்க. ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஒரு லைஃப் அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, நல்ல முறையாக வாழுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக யோசிக்காமல் உங்களுக்கு வர யோசனையை எப்படி ப்ரொடக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக வாழுங்க. அவ்வளோதான்.